ஒரு இளைஞன் என்ன பண்ணான், ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் கிளீனர் பை வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தான். அவனை இன்டர்வியூ பண்ணுறதுக்காண்டி அந்த கம்பெனிலேருந்து ஒரு நாள் அவனை கூப்பிட்டாங்க. அவன் எப்படி க்ளீன் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர் அவனை மானிட்டர் பண்ணிட்டே இருந்தார். கொஞ்ச நேரம் ஆன பிறகு அந்த பையனை அவர் கூப்பிட்டாரு. நான் உன்னை வேலைக்கு எடுத்துக்கிறேன்ப்பா, உன்னோட இமெயில் ஐடி சொல்லு, நான் உன்னோட அப்ளிகேஷன் மற்றும் எல்லா டீட்டெயில்ஸையும் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அந்த பையன் என்ன சொன்னான்னா, சார் என்கிட்ட இமெயில் ஐடி கிடையாது சார், ஏன்னா என்கிட்ட கம்ப்யூட்டர் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த என்ட்ரி பண்ணவர் என்ன சொன்னார்னா, தம்பி என்னை மன்னிச்சிருப்பா, உனக்கிட்ட இமெயில் ஐடி இல்லைன்னா என்னால் உன்னை வேலைக்கு எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இளைஞனும் நம்பிக்கை உடைஞ்சு அந்த கட்டிடத்தை விட்டு வெளில வந்துட்டான். அடுத்து அவனுக்கு என்ன பண்ணணும் கூட தெரியல. அவனோட பாக்கெட்டை பார்க்குறான், வெறும் 100 ரூபா மட்டும்தான் இருந்துச்சு. அடுத்து அவன் நேராக மார்க்கெட்டுக்கு போனான். அங்கே மொத்த வியாபாரம் பண்ணுற வெங்காய கடையை பார்க்குறான். அந்த கடையில் அவன் 100 ரூபாய்க்குமே வெங்காயத்தை வாங்கினான். வாங்கிட்டு வீடு வீடாக போய் வெங்காயத்தை விற்க ஆரம்பித்தான். ஒரு 4 மணி நேரத்துக்குள்ளேயே அவனோட 100 ரூபாயை அவன் 300 ரூபாயை மாற்றிட்டான். அவன் இதே ப்ராசஸை மறுபடியும் பண்ண ஆரம்பித்தான். ஸோ அந்த நாள் முடியும் போது அவன் கையில் பார்த்தீங்கன்னா 1500 ரூபா இருந்துச்சு. அப்போ தான் ஒரு விஷயத்தை அவன் ரியலைஸ் பண்ணான். ஸோ இந்த வழியில் கூட நம்மளால் இந்த உலகத்தில் சர்வே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறான். ஒவ்வொரு நாளும் இதே ப்ராசஸை மறுபடியும் பண்ணிக்கிட்டு இருந்தான். நாள் போக 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 அவனோட லாபமும் அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அந்த லாபத்தை வச்சு அவன் ஒரு சின்னதாக ஒரு கடையை ஆரம்பித்தான். அதுக்கப்புறமா ஒரு ட்ரக்கு வாங்கினான். அந்த ட்ரக்கை வச்சு வீடு வீடாக போய் டோர் டெலிவரி பண்ண ஆரம்பித்தான். அந்த இளைஞன் ஸ்டார்ட் பண்ண கடை 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஃபுட் ரீட்டைலர் கம்பெனியாக மாறிச்சு. அவன்கிட்ட இப்போ ஒரு நல்ல வீடு இருந்துச்சு, ஒரு ஃபேமிலி இருந்துச்சு, நல்ல ஒரு ஃப்யூச்சரும் அவன் கையில் இருந்துச்சு. ஒரு நாள் அந்த இளைஞனை இன்டர்வியூ பண்ணுறதுக்காண்டி ஒரு சில பேர் வந்திருந்தாங்க. இன்டர்வியூவும் நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த இன்டர்வியூவில் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார். சார் உங்களோட இமெயில் ஐடி என்னன்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த இளைஞன் என்ன சொல்கிறான்னா, என்கிட்ட இமெயில் ஐடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த இன்டர்வியூ எடுத்தவர் ரொம்ப ஷாக்கிங் ஆகி, என்ன சார் சொல்கிறீங்க, உங்ககிட்ட இமெயில் ஐடி இல்லையா, இமெயில் ஐடி இருந்திருந்தால் நீங்கள் என்ன நிலைமையில் இருந்திருப்பீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த இளைஞன் சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னார், என்கிட்ட இமெயில் ஐடி இருந்துருந்துச்சுன்னா நான் இந்நேரம் ஒரு கிளீனர் பாயாக தான் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில் நிறைய பேர் ஒரு வாக்கியத்தை அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க. நான் மட்டும் அன்னைக்கு ஜெயிச்சிருந்தேன்னா என்னோட லைஃபே மாறி இருக்கும், நான் மட்டும் அன்னைக்கு பாஸ் பண்ணியிருந்தேன்னா என்னோட லைஃபே சேஞ்ச் ஆகிருக்கும். ஆனால் இந்த கதையில் அந்த பையன் மட்டும் அன்னைக்கு தோக்கலைன்னா அவன் இந்த நிலைமைக்கு வந்திருந்திருக்க முடியாது. இதே மாதிரி தான் நிறைய பேர் தோல்விங்கிறத ஒரு அனுபவமாக நினைக்காம அதுதான் நிரந்தரம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நடக்கலைன்னா நாளைக்கு அதை விட சந்தோஷமான விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ தோல்விங்கிற குழியை தோண்டுனா மட்டும்தான் வெற்றிங்கிற வைரம் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களிடமிருந்து விடைபெறுவது மைண்ட் மேப்.